இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம Amazonல வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்பெயின்ஸ் ரன் பண்றோம். இந்த மாரி கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்றோம். நம்மளுக்கு மந்த்லி ஆர்டர்ஸ் இவ்வளோ வருது. அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்கானிக் ஆர்டர் எவ்வளோ வந்திருக்கு, பிபிசி மூலியமா எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, அப்படின்றத நம்ம வீக் ஆன் வீக் மானிட்டர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ரூ. 1,00,000க்கு வந்து நீங்க ஆர்டர்ஸ் லாஸ்ட் மந்த் சேல் பண்ணியிருக்கீங்கன்னா, பிபிசி மூலியமா ஒரு 40,000 சேல்ஸ் வந்திருக்குன்னா, அது எவ்வளோ ஆர்கானிக்ல வந்திருக்கு, எவ்வளோ பிபிசில வந்திருக்குன்றத வந்து நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்ப எக்ஸல் பார்க்கலாம். எக்ஸல்குள்ள போயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல்ல என்ன காமிக்கிறோம்னா, நம்ம இப்போ ஒரு 1,00,000 நம்ம வந்து லாஸ்ட் மந்த் சேல்ஸ் எடுத்திருக்கோம். பிசினஸ் ரிப்போர்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு 1,00,000 சேல்ஸ் இருக்குன்னு அப்ராக்ஸிமேட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல பிபிசி மூலியமா நீங்க 6,000 சேல்ஸ் வந்திருக்கீங்க. இந்த 6,000 எங்க எடுத்திருக்கேன்னா, நீங்க கேம்பெயின் மேனேஜர்ல ஏப்ரல் 1 to 30 நீங்க செட் பண்ணும்போது, அதுல கீழ உங்களுக்கு 6,000 டோட்டல் சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த 6,000 இங்க போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன இங்க காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 94% உங்களுக்கு ஆர்கானிக்கா சேல்ஸ் வந்திருக்கு. 6% உங்களுக்கு பிபிசி மூலியமா கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு இங்க அர்த்தமாகுது. இப்போ நான் இங்க இன்னொரு சேஞ்ச் பண்றேன். இப்போ இத 60,000 மாத்துறேன். இப்ப 60,000 மாத்தும் போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 40% ஆர்கானிக்ல வருது, 60% பிபிசி மூலியமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தமாகுது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அக்கவுண்ட் நல்லா மேனேஜ் பண்றாங்க. அது எப்படி ஆர்டர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 50% பிபிசி மூலியமா, 50% ஆர்கானிக் மூலியமா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் கன்வெர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஆர்கானிக் ஆர்டர்ஸ் அதிகமா காட்டும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் லிங்க் குடுப்பாங்க. அதுல போய் கஸ்டமர் கிளிக் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸோ ஆர்கானிக் வந்து அதிகமா நம்மளுக்கு தெரியும். இந்த மாரி பண்ணும்பொழுது நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாரையுமே யூஸ் பண்ணல. நம்மளுமே வந்து வீடியோ காமிச்சு ப்ராடக்ட்ட சேல் பண்ணல. யூடியூப் மூலியமா கன்வர்ஷன் கொண்டு வரல. அப்படின்ற பட்சத்துல, இப்ப அமேசான்க்குள்ளேயே வந்து ஆர்கானிக் சேல்ஸ், பிபிசி சேல்ஸ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆட் ரன் பண்ணாம உங்களுக்கு ஆர்கானிக் சேல்ஸ் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எவ்வளவுக்குள்ள ஆட்ஸ் ரன் பண்றோமோ, அதுக்கேத்த லெவல்ல பிபிசி குடுப்பாங்க. அதாவது ஆர்கானிக் சேல்ஸ் குடுப்பாங்க. நம்ம ஒரு ரூ. 50,000 ஸ்பெண்ட் பண்றோம் பிபிசிக்குன்னா, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆர்கானிக்காவே அவங்க சேல்ஸ் குடுப்பாங்க. அமேசான் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட இருந்தும் ஓரளவுக்கு நம்ம ஆர்கானிக் சேல்ஸ் எடுத்துக்கணும். இந்த ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு ஆர்கானிக் சேல்ஸ் குடுத்துருவாங்கன்றது எந்த அர்த்தமும் கிடையாது ஆக்சுவலா. நம்ம அட்வர்டைஸ்மென்ட்ட ப்ராப்பரா ரன் பண்ணும்போது மட்டும் தான், இதெல்லாம் நம்ம பெனிஃபிட்டா யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா நம்ம ஸ்பெண்ட் மட்டும் தான் அதிகமா பண்ணுவோம். அதுல ரெவென்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. நீங்க வீக் ஆன் வீக் நம்ம ஆர்கானிக் சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, பிபிசி சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா? அது நீங்க உங்க மெத்தட்ல எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணி நீங்க உங்க அக்கவுண்ட்ட மானிட்டர் பண்ணுங்க. சேல்ஸ கொண்டு வாங்க. நான் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா சேல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்ட்டு. உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அத கவர் பண்ண ட்ரை பண்றேன். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.